ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் கோதுமை ரவை வச்சு நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான கோதுமை ரவை புட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ அதை செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க. இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி வெள்ளை ரவையிலையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ கோதுமை ரவையை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். கோதுமை ரவையோடைய பச்சை வாசனை போக நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கும் போதே வாசனை வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கோதுமை ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா சூடு ஆறட்டும். இப்போ அது இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ரவை வறுத்த அதே பேனையை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை போட்டுட்டு நல்லா லேசாக செவக்க வறுத்துக்கோங்க. லேசாக செவந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருந்த கோதுமை ரவை பார்த்திங்கன்னா நல்ல சூடு ஆறி வந்துருச்சு. இப்போ அதை நம்ம அப்படியே ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கோதுமை ரவை பார்த்திங்கன்னா ரவை எந்த ரவை எடுத்தாலுமே எப்போவுமே நல்லா நைஸாக அரைப்படாது, கொஞ்சம் குறைன்னு இருக்க மாதிரி தான் அரைப்படும். ஸோ அப்படியே நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாலே போதும். கலந்துட்டு இப்போ இது கூட வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ஏலக்காவை நீங்கள் ரவை அரைக்கும் போதே சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக அரிசி மாவுக்கு செய்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைய தேவையில்லை. நீங்கள் தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ தண்ணி 3/4 கப் அளவுக்கு மொத்தமாக சேர்த்துருக்கோம். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். ரவை பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா உறிஞ்சிக்கும். அதனால் இந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். அப்போ தான் நம்ம புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இப்போ ரவை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி கையில் அழுத்துனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மாவு மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஊறி வரும்போது கரெக்டாயிரும். இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி கையில் கலந்து விட்டுருங்க. நல்லா பொலன்னு ஆயிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு இடியாப்பு பிளேட்டில் சுத்தமான கிளாத் போட்டு வச்சுருக்கேன். நல்லா ட்ரையான கிளாத்தாக போட்டுக்கோங்க, ஈரம் இல்லாமல். அப்போ தான் உங்களுக்கு புட்டு வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரவையை அந்த துணியில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ துணியை மூடிக்கோங்க. நீராவி எதுவும் இந்த புட்டில் வடியாமல் இருக்கும். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி நான் ஏற்கனவே நல்லா கொதிக்க சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இடியாப்ப பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி ஏற்கனவே நல்லா கொதிச்சிருக்கிறதுனால 10 நிமிஷத்துலேயே டக்குன்னு வெந்துடும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், புட்டு நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா வேகும் போதே உங்களுக்கு நல்ல வீடு முழுக்க வாசனையாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டை வரணும். இப்போ புட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே சூடோடு எடுத்து நம்ம ஏற்கனவே முதல்ல நெய் முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதில் போட்டுக்கோங்க. நம்ம முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருந்த பேன்லேயே கொட்டிக்கலாம். ஸோ அந்த நெய் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பை வறுத்து சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா நீங்கள் வறுத்து சேர்க்கலாம், இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கலந்துக்கலாம். இப்போ இது கூட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை இல்லை பொடிச்ச வெள்ளத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி இதில் இனிப்பு புட்டு செய்கிறோம். இதிலே நீங்கள் காரப்புட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். காரப்புட்டுக்கு நீங்கள் உப்புமாக்கு எப்படி தாளிப்பீங்களோ அது போல் நீங்கள் தாளிச்சிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நல்லா கலந்து எடுத்தாச்சு. சூப்பராக நல்லா மணக்க சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியான கோதுமை ரவை புட்டு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோதுமை ரவை புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப்
பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.